ஃபஸ்ட்டு நம்ம கேன்வாவை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் பக்கத்தில் கூகுளில் போய் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தமிழ் டைப்பிங் சொல்லி தமிழில் டைப் பண்ணுற அந்த தங்கிலீஷ் வேர்டை தமிழ் இந்தியா டைப்பிங் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச தமிழ், இப்போ நான் எக்ஸாம்பிளாக தமிழில் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணோன்னா அதை காப்பி பண்ணி கேன்வாவில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் வந்து அந்த ஃபாண்ட் லிஸ்ட்டை வந்து எடுங்க. ஸோ நீங்கள் ஃபாண்ட் வந்து கேன்வாவில் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. OTF ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி பாருங்கள். அது சேஞ்ச் ஆகலை அப்படின்னா வந்து நான் இன்னொரு ஆப்ஷன் தரேன். ஸோ கூகுளில் இன்னொரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தமிழ் பீடியா யூனிகோட் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். ஸோ அதில் நீங்கள் என்ன மாதிரி ஃபாண்ட்டு நீங்கள் வந்து அதில் கேன்வாவில் அப்லோட் பண்ணிங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தமிழ் யூனிகோட் கன்வெர்ட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து கேன்வாவில் நீங்கள் காப்பி பண்ணதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு எந்த இது நான் பாமினி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே ஒரு கோடு வரும், ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். அந்த கோட் காப்பி பண்ணி கேன்வாவில் அந்த தமிழில் போட்ட இதை வந்து ரிப்ளேஸ் பண்ணிடுங்க. அங்கேயே பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன ஃபாண்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அது வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஷாப் கோரல்ட்ராவில் வந்து எப்படி நம்ம ஃபாண்ட் ஸ்டைல்னு தமிழில் கொண்டு வரோமோ அதே மாதிரி கேன்வாலையும் கொண்டு வர முடியும். ஸோ ஃபோட்டோஷாப் கோரல்ட்ராலாம் லுக் அண்ட் ஃபீல் வந்து பெட்டராக தான் இருக்கும். ஆனால் கேன்வாவில் வந்து நம்ம வந்து ஈஸியாக பண்ண முடியும், குயிக்காக பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.